அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல முத்தரசனூர் அக்ரஹாரம் மும்மூர்த்திகள் ஸ்தல ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் ஆலய சிவருத்ர காலபைரவரோட சிறப்பை தான் பார்க்க போறோம். சிவருத்ர காலபைரவருக்கு ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி நாளன்று சிறப்பு அபிஷேகம், சகஸ்ரநாம அர்ச்சனை மற்றும் சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 3 வகையான தீபங்களால் ஸ்ரீ பைரவருக்கு ஆரத்தி காட்டப்படுகிறது. முதல் தீபம் பூசணிக்காய் தீபம், இரண்டாவது தீபம் தேங்காய் தீபம், மூன்றாவது தீபம் எலுமிச்சை பழ தீபம். இந்த பூசணிக்காய் தீபம் ஏற்றதுனால சத்ரு நாசம், எதிரிகளோட தொல்லை மற்றும் செய்வினை தோஷத்திலிருந்தும், தீராத கடன் பிரச்சனைகளிலிருந்தும் நீங்க விடுபடலாம். தீராத வழக்குகளிலிருந்தும் நீங்க விடுபடலாம். வெண்பூசணி 2ஆக உடைத்து மஞ்சள், குங்குமம், நெய் விட்டு தீபம் ஏற்றி பைரவரை ஆவாகனம் செய்து பூசணிக்காய் தீபத்தால் ஆரத்தி காட்டப்படுகிறது. இந்த பூசணிக்காய் 2ஆக உடைத்ததில் ஒரு பாதி சத்ருநாச தோஷம் விலகுவதற்காகவும் இன்னொரு பாதி செய்வினை தோஷம் விலகுவதற்காகவும் ஆரத்தி காட்டப்படுகிறது. இந்த ஆரத்தியை பார்ப்பதன் மூலமாக நீங்கள் எல்லா வகையான பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடலாம். இந்த சிவருத்ர கால பைரவருக்கு 2வது தீப ஆரத்தியாக தேங்காய் தீபம் காட்டப்படுகிறது. அதாவது ஒரு முழு தேங்காயை 2 சரி பாகங்களாக உடைத்து மஞ்சள், குங்குமம், நெய் விட்டு தீபம் ஏற்றப்பட்டு ஆரத்தி காட்டப்படுகிறது. இந்த தேங்காயோட ஒரு மூடி குபேர கடாட்சமாகவும் மற்றொரு மூடி மகாலட்சுமி கடாட்சமாகவும் பாவித்து ஆவாகனம் செய்து ஆரத்தி காட்டப்படுகிறது. இந்த ஆரத்தியை நீங்கள் பார்ப்பதால் எல்லா வகையான லட்சுமி கடாட்சங்களும் கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், நவகிரக தோஷத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம், வறுமை நீங்கி செல்வ வளம் கிடைக்கும், நீண்ட ஆயுள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சிவருத்ர கால பைரவரோட கமண்டலம் ஏந்திய கைகளுக்கு கீழே ஒரு கால சர்ப்பம் இருக்கிறதுனால இந்த கோயில்ல பண்ணப்படுகிற பூஜைகள் மிக சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. அந்த 3வது ஆரத்தி எலுமிச்சை பழ ஆரத்தி. ஒரு முழு எலுமிச்சை பழத்தை 2 சரி பாகங்களாக வெட்டி மஞ்சள், குங்குமம், நெய் விட்டு தீபம் ஏற்றப்பட்டு ஆரத்தி காட்டப்படுகிறது. எலுமிச்சையுடைய ஒரு மூடி கிரகலட்சுமியாகவும் மற்றொரு மூடி சந்தான லட்சுமியாகவும் பாவித்து ஆரத்தி காட்டப்படுகிறது. கிரகலட்சுமியின் பலன்களாக வீடு வாங்கும் யோகம் கிடைக்கிறது. சந்தான லட்சுமியின் பலனாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, மன அமைதியும் கிடைக்கிறது. இந்த எலுமிச்சை பழ தீப ஆரத்தியை பார்ப்பதால் கண் திருஷ்டியால் ஏற்படும் கோளாறுகளும் விலகுகிறது, பூர்வ ஜென்ம பாவங்களும் நீங்குகிறது. படிப்புல முன்னேற்றம் வரணும்னு நினைக்கிற மாணவர்கள் தினமும் பைரவரை 11 முறை வலம் வர வேண்டும். இப்படி எல்லா வகையான தோஷங்களையும் பைரவர் சன்னதியின் வாயில்படியில் வைத்து கழித்து அதுவே சிவருத்ர கால பைரவருக்கு மகா தீபமாகவும் காட்டப்படுகிறது.